ஏற்கனவே வீடியோவில் ஃபிசிக்கல் க்ரோத் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஃபிசிக்கல் க்ரோத்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ரீகால் பார்த்துட்டு ஃபர்தராக பார்த்துடலாம். மேக்ஸிமம் ஃபிசிக்கல் க்ரோத் அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக சாப்பிடுவாங்க பசங்க. அதனால் நல்லா வளர்ந்துருவாங்க. அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப சேஞ்ச் ஆகும். அந்த தொண்டையில் இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு 3 டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புலிமியா, இன்னொன்று அனோரெக்சியா. புலிமியா வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் ஈட்டிங். இது வந்து பசங்கக்கிட்ட அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ரொம்ப நிறையா சாப்பிடுவான். 10th 12th படிக்க ஆரம்பிக்கும் போது பையன் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனோரெக்சியா. அனோரெக்சியா வந்து ஹைப்போ ஈட்டிங். ஹைப்போனா கம்மி. இது வந்து ஃபீமேல் பசங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கான்செப்ட்ஸ். சாப்பிடவே மாட்டாங்க பெண்கள். அந்த டீனேஜ் கிட்ட பியூபர்ட்டிக்கு அப்புறம் சில டைம் ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அனாக்சியா. அனாக்சியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பிரெயினில் பர்த் லெவல் இருக்கிறப்ப வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா மென்டல் ரிட்டார்டேஷன் கொண்டு வரும். அதாவது ஆட்டிசம் இன்னும் சில விஷயங்களை லீட் பண்ணி கொண்டு போயிடும். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா மென்டல் டெவலப்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்களுக்கு அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. அதான் நாயக வழிபாடு சொல்லுவாங்க. நம்ம எது பண்ணாலும் பெருசாக அப்படியே சுற்றி இருக்கணும் நம்ம பார்க்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த பசங்களுக்கு குமரபருவத்தில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தா டூயிங் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. இந்த பைக்கில் எடுத்து சுற்றுறது, பசங்களுக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இது அதிகமாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இமோஷனல் டெவலப்மெண்ட். இந்த இடத்துல தான் அவங்களுக்கு அன்பு இருக்கும், அச்சம், கோபம், பயம், பதற்றம் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு கோபம் வந்தால் கூட ரொம்ப ரொம்ப கோவப்படுவான். ரொம்ப பதட்டப்படுவான். ஒருத்தங்க மேலே அன்பு வச்சா ரொம்ப அதிகமாக அன்பு வைப்பான். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட் ஏரியாவில் கண்டிப்பாக வரும். தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பான். எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும். எமோஷனல் இம்பேலன்ஸ் ஏன் இருக்குன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதால தான் இந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும் அவனுக்கு அதிகமாக. தென் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் டெவலப்மெண்ட்டில் அவனுக்கு சோஷியல் மெச்சூரிட்டி கிடைக்கும். அவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி திங்க் பண்ணிகிட்டு இருப்பான், அவனுடைய செல்ஃபாக திங்க் பண்ணியிருப்பான். நான் மட்டும்தான், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய வீட்டுக்கு அப்படி என்னோடய ஃபேமிலின்ற மாதிரி. இந்த பீரியட் நம்ம வரும்போது குமரபருவத்தை தான் சோஷியல் மெச்சூரிட்டி அவனுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்கூல் எப்படி இருக்குது, ஒரு சொசைட்டி எப்படி இருக்குன்ற விஷயங்கள் இதில் அவனுக்கு நல்லா தெளிவாக புரிய வரும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாப்பிங் சோஷியல் ரிலேஷன்ஷிப். டெவலப்பிங் அண்ட் சோஷியல் ரிலேஷன்ஷிப். ஒருத்தர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணுவான். தென் பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ். பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நல்லா பேசி பழகும் போது அவங்க சொல்கிற சஜஷனை நல்லா கேட்டுப்பான். அவனும் ஃபர்தராக நல்ல விஷயம் சப்போர்ட் பண்ணுவான். தென் வந்து பார்த்திங்கன்னா டவுட் ஆன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி கும்பிட்ற விஷயத்தில் ரொம்ப ஒரு சில நெகட்டிவாக இருப்பான். அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கும். ஓகேங்களா?